கூட்டணியில் குண்டு, கல்லை விட்டெறிந்த காங்கிரஸ் கைகள். ஸ்டாலின் வருத்தத்துடன் ஒரே பேச்சில் முடித்து வைத்தார். சற்று முன் கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்திகள். தமிழக வெற்றி கழக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இணையப் போவதாக கடந்த சில தினங்களுக்காக பேசப்படுகிறது. மேலும் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் மூத்த அமைச்சர்களும் இடையே வார்த்தை போர் வெடித்தது. இந்த நிலையில் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பேசியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ராகுல் காந்தியை சகோதரர் என குறிப்பிட்டதோடு எதிர்காலத்திலும் காங்கிரசும் திமுகவும் இணைந்து பயணிக்கும் என கூறியிருக்காரு. இதன் மூலமாக தாவேகா காங்கிரஸ் கூட்டணி பேச்சுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறாங்க. தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் மாற்றத்தை ஏற்படுத்துமோ இல்லையோ, தமிழகத்தில் ஏற்கனவே இருக்கும் கூட்டணி கட்சிகளின் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என சொல்லப்படுகிறது. விஜயோட கூட்டணி சேர்கிறார்களா இல்லையா, சேர்ந்து விடுவோம் என கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் கட்சிகளிடம் பேரம் பேச தொடங்கியிருக்கு அரசியல் கட்சிகள். அந்த வகையில் காங்கிரஸ், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் அதிமுக, திமுகவோட கூடுதல் சீட்டுகள் வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என பேசி வருகிறாங்க. உச்சபட்சமாக விஜயோட கூட்டணி வைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியில் இரு பிரிவுகள் உருவாகியிருக்கு. திமுக கூட்டணியில் தொடர வேண்டும் என்பது தற்போதைய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரான செல்வ பெருந்தகையின் எண்ணம். அதே நேரத்தில் செல்வ பெருந்தகைக்கு எதிராக செயல்பட்டு வரும் முன்னாள் காங்கிரஸ் தலைவர்களான கே.எஸ். அழகிரி, தனுஷ்கோடி, ஆதித்தன் உள்ளிட்ட சில தலைவர்கள் மாற்று கூட்டணி என்ற பேச்சை முன்னெடுத்துட்டு வராங்க. திமுகவிடம் கூடுதல் சீட்டுகள் வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என கேட்டால் திமுக தலையசைக்காது என்பதனால தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி துணை முதல்வர் வேட்பாளர் என தங்கள் பங்குக்கு அடித்து விட்டுட்டு வராங்க. மேலும் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளும் அதிமுக, திமுகவோட இது தொடர்பாக பேசி வராங்க. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஏரி நீர் திறப்பு தொடர்பாக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கும் திமுக முன்னாள் அமைச்சரான துரைமுருகனுக்கும் இடையே வார்த்தை போர் வெடித்தது. தன்னை மதிப்பதே இல்லை என பொது வெளியில் போட்டு உடைத்தார் செல்வ பெருந்தகை. இதனால் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படலாம் என சொல்லப்பட்டது. இதற்கு முன் இதேபோல பல சம்பவங்கள் நடைபெற்று இருந்தாலும் திமுக கூட்டணி உடைபடும் அளவுக்கு இது செல்லாது என்றனர் திமுகவினர். இந்த நிலைக்கு கூட்டணி முறிவு குறித்த பேச்சுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பேசியிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின். சென்னையில் நேற்று நடைபெற்ற காங்கிரஸ் நிர்வாகி ஷொக்கர் இல்ல திருமண நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதுவரை நான் யாரையும் சகோதரன் என அழைத்ததில்லை, ராகுல் காந்தியை மட்டும்தான் அழைத்திருக்கேன், அவரும் என்னை பார்க்கும்போதெல்லாம் பிரதர் என்று தான் அழைப்பார் என கூறியிருக்காரு. மேலும் ராகுலுக்கும் எனக்கும் நல்ல இணக்கமான சூழல் நிலவுகிறது. தேர்தல் ஆணையம், மத்திய விசாரணை அமைப்புகள் என பல்வேறு வகையில் மாநில அரசுகளை முடக்க பாஜக நினைக்கிறது. ஆனால் திமுக, காங்கிரஸ் அதனை செய்ய விடாது. எதிர்காலத்தில் நாட்டின் நலனை காக்க காங்கிரசும் திமுகவும் ஒன்றாக பயணிக்கும் என கூறியிருந்தார். இதன் மூலம் 2026 தேர்தல் மட்டுமல்ல, வரும் காலங்களில் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும் என்பதே ஸ்டாலின் பேச்சுக்கு சமராம்சம் என திமுகவினர் சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.